அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா. நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பதிவு, ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றால் எது போன்ற பலன்கள் இருக்கும் என்ற ஒரு கான்செப்டை பார்க்கலாம். ஜென்ரலாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் அது துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த துர்ஸ்தானம் என்ற அசுபஸ்தானத்தில் 6ஆம் இடம் மட்டுமே அது கொஞ்சம் உபஜயஸ்தானத்தில் வர்றதுனால அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை என்று எடுத்துக்கொண்டாலும் 8ஆம் இடம் என்பது மிக மிக ஒரு பெரிய அளவிற்கான அசுபத்தை குறிக்கக்கூடிய பாவம். அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸுங்கிறது ஆயுள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் ஒரு பெரிய ப்ளஸ். அதாவது 6ஆம் பாவம் அப்படிங்கிறது நமக்கு விரும்பத்தகாத, நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத எதையெல்லாம் முதல் துவக்கமாக இருக்கிறதோ அது 6ஆம் பாவம் என்று பெயர். அதாவது நாம் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறோம். உத்தியோகத்தில் விரும்பினாலும் நம்ம அங்கே வேலை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா நமக்கு சம்பளம் தரக்கூடிய இடம். அங்கே ஈடுபாடு, எனக்கு ஆசையாக இருக்குது, வேலைக்கு போகணுங்கிற ஆசை இருக்குது, இல்லை எப்படி இருந்தாலும் வேலைக்கு போய் தான் ஆகணும், அந்த உத்தியோகத்தில் வேலை பார்த்து தான் ஆகணும். அதனால் என்னென்னா, நாம் அங்கே விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த செயலுக்கான ஆரம்பம் என்பது அங்கே நடக்க தான் செய்யும். அதே போல் தான் ஒரு நோய்ங்கிறது நம்மகிட்ட சொல்லிட்டுலாம் வராது. அது உருவாகக்கூடிய நேரத்தில் உருவாகித்தான் தீரும். எதிரியாக இருக்கட்டும், எல்லாமே 6ஆம் இட காரகத்துவங்கள் எதாக இருந்தாலும் நம்ம விரும்பி ஏற்றுக்கொண்டு செய்கிறது கிடையாது. அதே போல தான் இந்த விஷயமாகப்பட்டது மிகப்பெரிய அளவிற்கு வீரியமாக மாறும் பொழுது அது 8ஆம் இடத்துக்கு மாறிடும். எந்த ஒரு விஷயமும் ஒரு பாவகத்தில் துவங்கக்கூடிய நிகழ்வு, செயல், சம்பவம் எதுவாக இருந்தாலும் அது வீரியமாக மாறும் பொழுது அதற்கு 3ஆம் இடத்திற்கு மாறும். அப்படி எனும் பொழுது இந்த 6ஆம் பாவத்தில் சொல்லப்படுகின்ற ஆதிபத்திய காரகத்துவங்களான நோய், எதிரி, கடன் என்று குறிப்பிடக்கூடிய இந்த அம்சங்கள் ஒருவருக்கு ரொம்ப தீவிரமாகி தலைக்கு மேலே அது போயிடுச்சுங்க, கடன் தலைக்கு மேலே போயிடுச்சுங்க, நோய் தீர்க்க முடியாத நோயாக போயிடுச்சுங்க என்று சொல்லக்கூடிய மாதிரி எதுவாக இருந்தாலும் அது 8ஆம் பாவத்திற்கு சென்றுவிடும். என் மேலே கொஞ்சம் கூட தப்பே இல்லைங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க, நான் அது செய்யவே இல்லைங்க, ஆனால் என்னைய குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க, தேவையில்லாத யாரோ செஞ்ச தப்புக்கு அந்த கடனை நான் கட்டிக்கிட்டு இருக்கேங்க, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய அனைத்துமே இந்த 8ஆம் பாவத்துக்கு போயிடும். இங்கே 6ஆம் இடம் என்று இப்போ நம்ம பேசின விஷயமும் 8ஆம் இடம் என்று பேசின விஷயமும் கலக்கக்கூடிய நிகழ்வு தான் 6ஆம் அதிபதி 8இல் இருப்பதும் 8ஆம் அதிபதி 6இல் இருப்பதும். அதாவது பரிவர்த்தனை. இது கிரக பரிவர்த்தனை. நம்ம ஏற்கனவே பரிவர்த்தனை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். அதாவது இது கிரகங்கள் தங்களது பாவங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயம். இதுவே சாரத்தில் வந்தாலும் கூட பலன் அதே பலன்தான். ஆனால் வேறு வித்தியாசங்களை சொல்லியிருக்கேன். அதாவது கிரக பரிவர்த்தனைங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சிடும், சார பரிவர்த்தனை வெளிப்படையாக தெரியாது. ஆனால் பலன் ஒன்று தான். அது ஜாதகரை சார்ந்து மட்டுமே இருக்கும். இது ஜாதகருக்கு மட்டும் இல்லாத எல்லாருக்கும் தெரிய வர மாதிரி இருக்கும். அனுபவிக்கிறது என்னவோ ஜாதகர் மட்டும்தான் அனுபவிப்பார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இப்போது 6ஆம் அதிபதி 8க்கு போயிட்டாரு, 8ஆம் அதிபதி 6க்கு வந்துட்டார் அப்படின்னா இவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்பது தூங்குற மாதிரி இருக்கும், டக்குன்னு முடிஞ்சிற மாதிரி இருக்கும், தீவிரமான மாதிரி இருக்கும். தீவிரமான மாதிரி இருந்துட்டு எகைன் அவர்களுக்கு அது முடிஞ்சு போன மாதிரி இருக்கும். படம் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கும்போது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் இந்த 6க்கும் 8க்கும் உண்டான பரிவர்த்தனை. ஒரு நோய் தோன்றுகிறது என்றால் அந்த நோய் தீர்ந்துருச்சு, அப்படியே ஹைலைட் ஆகுது, ரொம்ப பிரச்சனை ஆகுது அப்படின்னு போய் பார்த்தோன்னே அது க்யூர் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்ச நாள் இருந்தோம்னா மறுபடியும் அது ஸ்டார்ட் அப் ஆகும். கடன் வாங்கிட்டேன், கடனை எப்படியாவது சிரமப்பட்டு கட்டிட்டேன் அப்படின்னா கட்டண உடனே வேறொரு கடனை வாங்குற மாதிரி வரும். இதே போல தான் ஒரு எதிர்ப்புகள், பிரச்சனைகள், சவால் நிறைந்த வாழ்க்கை, அசிங்கம், அவமானம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் முடிஞ்சு போச்சு, அப்பாடா இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைக்கும் பொழுது வேறு ஒரு பிரச்சனை நிற்கும். ஸோ இதுதான் இந்த 6, 8க்கு உண்டான ஒரு சூழல்.
அதேபோல ஜோதிடத்தில் இன்னொரு விதியும் இருக்கு. மறைவு ஸ்தான அதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் வீடு மாறி நிற்கும் பொழுது அதற்கு திடீர் ராஜயோக அமைப்பு ஒன்றை உருவாக்கும். இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு தொழில் சார்ந்தும் சரி, அல்லது உழைக்காத வருமானம் என்ற ஒரு நிலையும், ஏன்னா 8ஆம் இடம் உழைக்காத வருமானம். இந்த 2 விஷயங்களும் இவர்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு திடீர் யோகத்தை கொடுக்குற வேலையும் செய்யும். எந்த அளவிற்கு இவர்களுக்கு சில நெகட்டிவ்ஸ் இருக்கோ, அதே அளவிற்கு பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது, எதுவுமே ஒரு முயற்சி பண்ண மாட்டாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு. திடீர்னு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திடீர்னு ஒரு பண வரவு கிடைக்கும். திடீர்னு யாரோ கஷ்டப்பட்டதுக்கு இவருக்கு பலன் கிடைக்கும். இப்படிப்பட்ட சூழலும் இவர்களுக்கு நடக்கும். பொதுவாக 6, 8 பரிவர்த்தனை என்பது ஒரு விஷயத்தை, பாதிப்பை மறுபடியும் அதை அனுபவித்து கொண்டே இருக்கிற மாதிரியான சூழல் தான் இந்த பரிவர்த்தனை கொடுக்கும். அதாவது 6, 8 பரிவர்த்தனை கொடுக்கும். ஒரு சுப பாவமும் ஒரு அசுப பாவமும் பரிவர்த்தனை ஆகிறதுங்கிறது சிறப்பு கிடையாதுங்க. அதே நேரத்தில் 2 அசுப பாவங்கள் பரிவர்த்தனை ஆகிறதுங்கிறது இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விதியின் கீழே ஒரு சில யோகமாக அப்படி மாறும். இது எப்போ எனக்கு நடக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த 6ஆம் அதிபதி அல்லது 8ஆம் அதிபதி இவர்களுடைய தசா புத்தி காலகட்டத்தில் இவர்களுக்கு இந்த இரு வீடுகள் சார்ந்த பலனுமே நடக்கும். அதாவது பரிவர்த்தனை அடைந்த கிரகங்கள் தங்கள் 2 வீட்டு பலனின் இருவரில் ஒருவர் யார் வேணுமானாலும் 2 வீட்டு பலனுமே கொடுக்க தயாராக இருப்பாங்க. ஒருத்தர் பலம் இழந்து இருந்தாலும் இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னா அந்த வீட்டு பலனையும் எடுத்து செய்வதற்குண்டான வேலைகளை ஜாதகருக்கு கொடுப்பார். இப்போ இதில் 6, 8 இந்த வீட்டின் அதிபதிகள் 2 பேருமே ஒரு அணி கிரகம்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் குரு அணி சுக்கிர அணின்னு, இந்த ஒரு அணியில் இருக்கக்கூடியவர்களாகவே இருக்கும் பொழுது அது ஒரு வகையில் சிறந்த சுப பலன்களை தான் ஜாதகர் கொடுக்கும். இன்கேஸ் அந்த 6, 8 கூறியவர்கள் வேறு வேறு அணி கிரகங்களாக இருந்து ஒருவருக்கு ஒருவர் தீவிரமான பகை கிரகமாக இருக்கும் பொழுது சில சிரமங்களையும் தங்கள் காரகத்துவங்களை சார்ந்து பாவக ரீதியில் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி இவர்களுக்கு 3 விதமான பலன்கள் என்பது நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது 2 பாவக பலனும் நடக்கும். 2 பேருமே மாறி மாறி செய்கிறதுனால அந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனை வரும், அப்பாடா அப்படின்னு இவங்க நினைக்கும் போது வேறு ஒரு பிரச்சனை வரும். அதே போல தான் 8ஆம் இடத்தின் வாயிலான சில அசிங்கம் அவமானங்களையும் சந்திக்கிற மாதிரி வரும். அதை இவர் எப்படியாவது சிரமப்பட்டு டேக்கிள் பண்ணி ஓகே எல்லாமே நம்ம அதிலிருந்து ரிலீஃப் ஆகிட்டோன்னு நினைக்கும் போது எகைன் இன்னொரு மாதிரியான பிரச்சனை எதிர்கொள்கிற மாதிரி வரும். 3ஆவதாக இவர்களுக்கு எதிர்பாராத தனயோகம் அப்படிங்கிறதும் திடீர்னு நினச்சி பார்க்க முடியாத மாதிரி வரும். அது ஒரு வகையான ப்ளஸ். இது எல்லாமே ஒரு அணி கிரகமான இருவருக்குள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கிரகங்களாக இருந்தால் அது சுப பலன்களை அதிகப்படுத்தியும், ஒருவருக்கொருவர் பகை கிரகமாக இருந்தால் நெகட்டிவ் சைடு கொடுக்கக்கூடிய பலன்களை அதிகமாகவும் வழங்கும். அதுபோல தான் இந்த 6, 8 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அசுபஸ்தானங்களின் அதிபதிகள் பரிவர்த்தனை ஆவதன் மூலமான பலன்கள் என்பது ஒரு ஜாதகருக்கு வெளிப்படும். பொதுவாகவே பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது என்றாலும் கூட, அந்த பரிவர்த்தனையில் ஏற்படக்கூடிய பாவகங்கள் என்ன, அந்த பாவக அதிபதிகளின் நிலை என்ன, அந்த பாவக அதிபதிக்குள் ஒருவர் வக்ரம் அடைந்திருக்கிறாரா அல்லது மற்றொருவர் வக்ரம் அடையாமல் இருக்கிறாரா என்ற நிலைகளை எல்லாம் சிறிது கண்ணோட்டமிட்டு பார்க்க வேண்டும். இன்கேஸ் இதில் ஒருத்தர் வக்ரம் ஆயிருந்தார் அப்படின்னா பரிவர்த்தனையில் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய அளவிற்கான சப்போர்ட்டிங் கூட இருக்கக்கூடிய கிரகத்தோடு கொடுக்க மாட்டார். அதையும் பார்த்து தான் நம்ம இறுதியான முடிவுக்கு வரணும். பட் பொதுவான விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது பரிவர்த்தனை அடைந்த கிரகங்கள் ஒரே நட்பு கிரகங்களாக இருக்கும்போது சிறந்த பலனை வழங்கும்.